கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். வேளையில உலகத்துல எவ்வளோ பிரச்சனை மத்தியில தான் வாழணும். பணம் இல்லாதவங்களுக்கு தான் நினைக்காதீங்க. பணம் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளவுதான், பணம் இல்லாதவங்களுக்கும் அவ்வளவுதான். படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாத போகலாம், வேலை இருக்கலாம், வேலை இல்லாத போகலாம். ஏதோ குறைகள்லாம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை மத்தியில நம்ம நிம்மதியா வாழணும். நம்ம தேவனிடத்துல வரணும். இரக்கமுள்ள ஆண்டவற்றை வரணும். இறங்கும் கர்த்தாவே. அவர் இறங்கினா எவ்ரிதிங் ஓவர், எல்லாமே நல்லா நடக்கும். அவர் இறக்கம் ரொம்ப முக்கியமான இரக்கமுள்ள ஆண்டவர். பாருங்க, யாக்கோபு 5:11 இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கம் உள்ளவர். பாருங்க, எவ்வளோ பாடுகள் மத்தியில போனார் யோபு. தேவையில்லாத பிசாசு ஒரு சவால் விட்டு பண்ணான். அந்த பாடுகள் மத்தியில போனாலும் கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் என்பதை நிரூபிச்சிட்டார். மன உருக்கம் இரக்கமுள்ள தேவன் நிரூபிச்சிட்டார். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 103:8 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். நமக்கு ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை. எனக்கு யார் இறங்குறாங்க பாருங்க. மனுஷர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெத்த தாய் தப்புன கூட காப்பாத்தாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதே நேரத்துல தாய் தப்புனை காப்பாற்ற மாட்டாங்க, தாய் தப்புங்க பிள்ளைங்க கூட இறங்காத ஆளுங்க. மனுஷர் தான். நம்மளுக்கு இறங்குறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் எப்படின்னா உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அதே நேரத்துல இந்த புலபல் 3:22-23 பார்க்கும்போது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையாம். இரக்கம் மட்டும் இல்ல, அந்த இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. அவருடைய இரக்கம் காலைதோறும் புதியதான். அதனால என்ன பாடு கஷ்டம்னாலும் சரி, காலையில் அதிகாலையில் தேடி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அதிகாலையில் தான் தேடணும்னு இல்லை, அதிகாலையில் அதுக்கு சகாயம் பண்ணுகிறார். 46 சங்கீதத்தில் படிக்கிறோம். அப்போ அவர் சகாயம் பண்ணுகிற தேவன், சகாயம் கண்டிப்பா பண்ணுவார். ஆனா ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர். அது மட்டும் இல்ல, அவர் இரக்கம் உள்ளவன். இப்ப அவர் இரக்கமுள்ள தேவன். லூக்கா 6:36 ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். அவர் இரக்கமுள்ளவர் தான், நோ டவுட். நம்ம கூட எப்படி இருக்கணுமா, இறங்கணும், மற்றவர்களுக்கு இறங்கணும், ஏழைகளுக்கு இறங்கணும், பசியா இருக்கிறதுக்கு இறங்கணும், நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். இரக்கம் உள்ளவர்ல பாக்கியமான வசனம் சொல்லுது. இது கர்த்தர் நமக்கு. அவர் இரக்கம் உள்ளவர் தான், நோ டவுட். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது, அவருக்கு மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும். இந்த 18ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குது, அவரு புனிதனுக்கு புனிதனாகும், அவரு மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளாகும். அதே நேரத்துல அவர் இரக்கம் உள்ளவருக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டினா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரும் நமக்கு இரக்கம் செய்வார். பாருங்க, இந்த பாவம் மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்க மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டினீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஐயோ ரொம்ப பசியாக்குறாங்களே, என்கிட்ட நிறைய அள்ளி கொடுத்துருவான். இல்ல, நிறைய இருந்தா தான் அள்ளி கொடுக்கல. உன் இருக்கிற ஆகாத்துல ஒரு வாய் சாப்பாடு கொடு, உனக்கு இருக்கிற பணத்துல கொஞ்சம் கொடு. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய், இறங்கி செய். கண்டிப்பா கர்த்தர் உனக்கு இரக்கத்தை பரிசுக பண்ணுவார். அது மட்டும் இல்ல, நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுக்கிறனோ இரக்கம் பெறுவான். இப்ப யாருக்கு இரக்கம் கொடுக்குறாராம்? வசனத்தின்படி நம்ம பாவத்தை மறைக்க கூடாது. ஆதாம் பாவம் செய்துட்டு, ஆதாமா ஏவாளும் ஏன் பாவம் செய்வீங்க, என்னத்துக்கு அந்த பழம் சாப்பிடுவானு சொன்னேன், ஏன் சாப்பிட்டீங்கன்னா, ஆதாம் என்ன சொல்றா, ஆதாம் சொல்றான், நீங்க கொடுத்தீங்களா மனைவி, அவதான் கொடுத்தா சாப்பிட்றதுன்னு மனைவி மேல போடுறான். மனைவி கேட்டாக்கா ஏவாள அந்த சாத்தான் தான் எனக்கு சொல்லிச்சுன்றான். ஒருத்தர் மேல ஒருத்தர் சாப்பிட்டு சொல்றாங்க. ஐயோ நான் பாவம் செய்யிட்டு, ஆண்டவரே நீ சாப்பிடுவானு சொன்னீங்கன்னா சாப்பிட்டோம், அது எங்களுக்கு தப்பு, எங்களை மன்னிங்கன்னா கதையை வேற மாதிரி முடிஞ்சிட்டு. பாவத்தை அறிக்கை இல்லை, பாவத்தை ஒழிக்க வச்சான்னு சங்கீதத்துல படிக்கிறான். ஆதாம் பற்றி பாவத்தை அறிக்கை இல்லைன்னா யாருக்கு இலக்கம் கிடைக்கனா, பாவங்களை அழைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
அவளை அறிக்கை செய்து விட்டு விடுவதனோ இரக்கம் பெறுவான். இப்ப பாவத்தை அறிக்கை செய்து பாரு. நம்ம சகையை கூட பாவம் செய்தான், பாவி பாவி நல்லா தான் சொன்னாங்க. ஆனா அவன் பாவத்தை அறிக்கையிட்டு அந்த ஒப்புரவாயிட்டான். கர்த்தர் உடனே அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். அது மட்டும் இல்ல, யாருக்கு இந்த இரக்கம் கிடைக்கும்னு சொன்னா, பாவங்களை ஏதாவது ஜெபிக்கிறவங்களுக்கு, அதுல பாவங்களை விட்டு விடுறவங்களுக்கு இரக்கம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன பண்றாரு, அவர் இரக்கம். நீ ஜெபிக்கணும், உனக்கு இறக்கம் வேணும்னா நீ ஜெபிக்கணும். பாருங்க, தானியேல் 1:9 தேவன் தானியேலுக்கும் பிரதானிகள் தலைவனிடத்தில் தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். அவன் கேட்கறான், ஆண்டவரே, நான் எங்க தேசத்துல இருந்து அடிமையா வந்துட்டு இருக்கிறேன் எங்க பாபிலோனுக்கு. இங்க பார்த்தா இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்றாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா நான் தீட்டாயிடுவேன், ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டேன், எனக்கு எப்படியாவது இரக்கம் பாராட்டுங்கன்னு கேட்டா, அந்த அதிகாரி வச்சுக்கிறாங்க சாப்பாடு கொடுக்குற ஆளு, அந்த ஆள்கிட்ட போய் கேட்டையா, எனக்கு இந்த கறி சாப்பாடு வேணாம், ராஜ போஜனமே வேண்டாம், எனக்கு பருப்பு கீரை காய் கொடுத்தா போதானா. அவன் பயந்துட்டான். ஐயோ, இந்த பருப்பு கீரை கொடுத்தா நீ ரொம்ப இழைச்சி இது போயிட்டினா ராஜா என் தலையை தூக்கிடுவாரே யோசித்தான். ஆனா அவன் கண்களை கூட தயவு கிடைக்க முடியாது கர்த்தர் செய்தார். காரணம், ஜெபம் பண்ணான். உனக்கு ஏதாவது தேவைன்னா, உனக்கு இறக்கம் வேணும்னா ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணா கண்டிப்பா உனக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. பாருங்க, சங்கீதத்துல ஒரு வசனம், 6ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே என்று என் எலும்புகள் நடுங்குகிறது. உனக்கு இறக்கம் வேணுமா, வியாதியில இருந்து உனக்கு குணமாகணுமா, ஐயோ டாக்டருங்க இப்படி சொல்றாங்க, டாக்டருங்க எப்படின்னா சொல்லட்டும், அதை பற்றி கவலையப்படாத, டாக்டர் கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டை பற்றி கவலைப்படாத, உனக்கு இறங்குகிற ஆண்டவருக்கு அவர்கிட்ட ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ண அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த எல்லா காரியத்தை அப்படியே திருப்பி போட்டுருவார். இதுக்கு மட்டும் நான் சாட்சி சொல்லணும்னா எத்தனையோ சொல்ல முடியும். ஆனா நீ சொல்லி பாரு, ஜெபம் பண்ணி பாரு, வியாதியை கண்டிப்பா மாற்றுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் நடக்காத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் முடியும். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் பாருங்க, திக்கற்றவர்களுக்கு கத்தனை செய்யறாராம், இறங்குகிறார். திக்கற்றவளை பார்த்து இரக்கம் பாராட்டுறா. அவ்வளோ இரக்கம் உள்ள தேவன். பாருங்க, ஓசியா 14:3 அசரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரை மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரிகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். யாருக்கு கொடுக்குறாராம்? திக்கற்றுங்க ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லப்பா, இவ்வளோ இருக்கலாம், உங்க அப்பா இல்லாதிருக்கலாம், அம்மா இல்லாதிருக்கலாம், கணவன் இல்லாதிருக்கலாம், பிள்ளைங்க கைவிட்டு இருக்கலாம், நீங்க கத்துட்டு வந்து இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிப்பாரு. இப்போவே இந்த நேரத்துல கத்தர் இறங்குவார். ஏன்னா திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவுகளும் இறங்குற தேவனம். அதனால கத்தர் கண்டிப்பா செய்வாரு. நீங்க அவரை நோக்கி பாருங்க, கத்தர் அற்புதம் செய்வார். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம், விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு கத்தனை செய்யறாராம், கண்டிப்பா உதவி செய்யறார். பாருங்க, 1 தீமோத்தேயு 1:16 அப்படி இருந்து நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றே. இந்த கர்த்தர் இரக்கம் நமக்கு தேவை, கண்டிப்பா நமக்கு இரக்கம் செய்வார். அது மட்டும் இல்ல, ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். விசுவாசிக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்யறாங்க. ஆபிரகாம் பற்றி பார்க்கும்போது, பிள்ளைங்க இல்ல, 75 வயசுல பிள்ளை கொடுக்கலான்ட்டாரு, 76 70 15 பிள்ளை பிறக்கல. நான் ஆண்டவரே, இவ்வளவு சொத்து இருக்குது, இந்த சொத்துக்கு யார் அனுபவிக்கிறது, என்ன பண்றது, எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கலையே நீங்க, எனக்கு கொடுப்பேன். எப்ப பிள்ளை பிறந்துச்சுன்னா 100 வயசுல, அவருக்கு 100 வயசு, அந்த அவங்க மனைவிக்கு சாராளுக்கு 90 வயசு. அந்த வயசுல யாருமே ஒத்துக்க மாட்ட பிள்ளை பிறக்க சான்ஸே இல்லை. ஆனா கர்த்தர் இறங்கினாரு. இறங்கி அது கூட நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தார். நம்புறதுக்கு யாரு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. 100 வயசுல பிள்ளை பார்த்து நம்பவே மாட்டாங்க. நம்புறதுக்கு ஏது இல்லைனாலும் நம்பிக்கையோட விசுவாசித்தார். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கான்னு நம்பி என்ன பண்ணா, விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை கனப்படுத்தினான்.
அப்படி கனப்படுத்தினால கத்தர் என்ன செய்தாருன்னா அவனுக்கு அந்த பிள்ளையை கத்தர் கொடுத்தாரு. ஒரு இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறவங்க ரோம 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அதனால கர்த்தர் விசுவாசித்தான், அவனுக்கு இரக்கம் பாராட்டி கத்தர் என்ன செய்தார்னா நன்மை செய்தார். நன்மை செய்தார், ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தார். இப்போ நீ எந்த நிலைமைங்கிற உனக்கு இறக்கம் வேணுமா? இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, அவர் இறக்கம் இல்லாத நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. இந்த இறக்கம் மனுஷர் காட்ட மாட்டாங்க, கத்தர் தான் இறங்குவார். இப்போ நம்ம இன்னொன்னு சொன்னேன், நம்ம இறங்குனா தான் கத்தர் நமக்கும் இறங்குவார். ஒரு நல்ல கத்தர் பிள்ளை அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க அப்பா உடைய அண்ணன் அண்ணி என்ன பண்ணாங்க, நல்ல சொத்து. இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணன் தம்பி மனைவி எல்லாரும் சாவடிச்சிட்டாங்க. தம்பி மனைவி சாவடிச்சுட்டு சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கினாங்க. இந்த பிள்ளைகளை அனாதை விட்டாங்க. பிள்ளைங்களுக்கு தெரியல, ஆனா கத்தர் ஏதோ இறக்கம் பாராட்டி அவங்க ஓரளவுக்கு அப்படியே 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 வளர்ந்தாங்க. வளர்ந்த பிறகு அதில் அவங்க கொஞ்சம் நல்ல டிராயிங் போடுவார். அந்த டிராயிங் போட்டு வரைஞ்சி அதில் சம்பாதிச்சு செய்துனே இருந்தார். ஆனா அவருக்கு நிலமை அவருக்கு தெரியாது. ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாராம், பாரு நீங்க என்னத்துக்கு இது நிலமாயிருக்கீங்க தெரியுமா? உங்க அப்பாவுடைய அண்ணனும் அண்ணியும் உங்க அப்பாவையும் அம்மாவையும் சாவடிச்சுட்டு அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு தான் நீங்க அனாதைகள் ஆயிட்டீங்கன்னாராம். அவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சான். அப்படியா அப்படியா, அவங்க எங்க இருந்தாலும் நான் வெட்டாத விடுறதில்லன்னு கத்தி எடுத்துக்கினே சுத்தணும். வாலி வயசுல கத்தி எடுத்துக்கினே சுத்தணும். எங்க காணப்பட்டலாம் வெட்டிட்டு வேண்டாம். இப்படி சுத்தி நிற்கும் போது அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த நேரத்துல எப்படியோ சத்தியம் கேட்ட இயேசுவை பற்றி சொன்னார். இயேசு பாவத்தை மன்னிக்கிறாருன்னு சொன்னப்போ தன் குறைகள்லாம் அறிக்கிட்டு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட உடனே என்ன நடந்துச்சுன்னா, பாவம் மன்னிக்கப்பட்டு சந்தோஷமாயிடுச்சு. மனசே மாறி போச்சு. அப்ப யோசிச்சாரு, கத்தரு என்ன பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு, ஏன்னா இறக்கம் பாராட்டினார்ல. அப்போ எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணுவங்கள நான் பார்த்தா கூட இனி நான் வெட்ட மாட்டேன், அவங்களை மன்னிப்பேன், அவங்களுக்கு இறங்குவேன்னு சொல்லி மனசுல தீர்மானம் பண்ணாரு. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு, இதை பாரு இங்க இவங்க இருக்கிறவங்களை யார் தெரியுதா, இதுதான் உங்க பெரியப்பா பெரியம்மா உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணுவோம் யாரும் சொன்னாங்க. உடனே இவ்வளவு காலம் கத்தி எடுத்து சுத்தினவரு கத்தி தூக்கி சிறைச்சிட்டாரு. நல்ல பழம் ஸ்வீட்டு அப்புறமா சாப்பிட்ற பொருளுங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு அவங்க வீட்டுக்கு போனாராம். போனா அவங்க பெரியவன் ஆயிட்டாரு இவரு. அவங்களுக்கு இப்ப எந்த நிலைமை இருக்கிறாங்கன்னா, துரோகம் பண்ணி அண்ணன் அண்ணி சாவச்சுங்க, இன்னைக்கு தங்கத்துக்கு சரியான வீடு இல்லை, சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில. இதெல்லாம் கொடுத்து யார் நீன்னு கேட்டாங்க. நான் யாரும் இல்லை, எங்க அப்பாவை தான் நீங்க எங்க அப்பா அம்மாவை வெட்டிட்டீங்க, அவங்க பிள்ளைதானா. இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எனக்கு தெரியாத உங்களை வெட்டினோன்னு தான் யோசித்தேன். ஆனால் இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, நான் இறக்கம் பெற்றுட்டேன், அதனால நம்மளுக்கு இறக்கம் காட்டினான்னு தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன்னா. பாருங்க, எப்பேற்பட்ட கொலை செய்யணும்னு நினைச்சவங்கள கத்தர் எனக்கு இறங்கினாருன்னு சொல்லி நான் மற்றவர்களுக்கு இறக்கம் காட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவங்க செய்தாரு. இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரன் இன்னைக்கு கூட ஊழியம் செய்யற நிறைய பேர் இயேசு பற்றி சொல்றாரு. இயேசுவே அறியாத ஒரு மனுஷன் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இயேசு என்னை இறக்கம் பாராட்டி என் பாவத்தை மன்னிச்சாருன்னு சொன்னார். அதனால நம்ம கத்தர் இறக்கம் உள்ளவர். நம்ம மற்றவங்களுக்கு இறக்கம் பாராட்டும் போது கத்தர் நமக்கு இறங்குவார். அது மட்டும் இல்ல, நம்ம பாவங்களோடு இருந்தா கத்தர் இறங்க மாட்டார். பாவத்தை அறிக்கைட்டு விட்டும் போது கத்தர் நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம இறக்க மாட்டோம். திக்கற்றவங்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு கத்தர் என்ன பண்ணோம், இறக்கம் பாராட்டார். யார் ஜெபிக்கிறாங்களோ விசுவாசிகளும் அவங்களுக்கு இறக்கம் பாராட்டார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கலான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. நீ நல்லவர் ஜீவிக்கிறது மட்டுமல்லப்பா, நீ இறக்கமுள்ள தேவன், அதற்காக சோத்திருக்கிறையா. உங்க போல இறக்கமுள்ள தேவன் யாரும் இல்லை. உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லைன்னு பாக்குறோம்ப்பா. அவை காலைதோறும் புதியதாக நாங்க பாக்குறோம்ப்பா. இந்த இறக்கங்களால எனக்கு நிரப்புங்கப்பா. இந்த நேரத்துல என்ன கஷ்டத்துல, என்ன துன்பத்துல, என்ன வியாதியில, என்ன பிரச்சனை, என்ன தேவையில யாரு இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருவரோடும் பேசி இறங்குங்கப்பா. கஷ்டத்துல இருந்து, பிரச்சனை இருந்து, வியாதியில இருந்து, வேதனையில இருந்து, ஆண்டவரே பாவத்துல இருந்து விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. ஒரு பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுடையான பாக்கியத்தை தாங்க. நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவரே இறங்குறவர்களுக்கு இரக்கம் செய்கிறது, இரக்கம் செய்ய முடியாது நீ கிருபை தந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அற்புதம் செய்யுங்க, நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்துறோம். நாமத்தை மயப்படுத்திக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.